அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. உங்கள் டிஎன் டிரைவர் இப்ராஹிம். அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களே, நேர வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னுடைய உணவு முறையை பற்றி நீங்கள் ஒரு வீடியோ போடுங்க. ஒரு 8-10 மாதம் முன்னாடி கூட போட்டிருக்கேன். ஒரு புது சப்ஸ்கிரைபர் நினைக்கிறேன். உங்களுடைய உணவு முறைகளை போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னாரு. சரி, ஓகே, போடுவோம். நாம் காலையில் இரவு தூங்கி, எப்போ தூங்குறேன்னு எங்களுக்கே தெரியாது வண்டியில் இருந்தாலும், இரவு தூங்கி காலையில் எந்திரித்து இரவு தூங்கும் வரை நீங்கள் அப்படி தானே பண்ணுறீங்க வீடுகளில். சில ஓட்டுநர்கள் நைட்டு ஃபுல்லாக படுத்துட்டு காலைல ஓட்டுவாங்க. நாங்கள் 24 ஹவர்ஸ் டியூட்டி. ஒரு நைட்டு ஃபுல்லாக நான் ஓட்டணும், ஒரு நைட்டு ஃபுல்லாக அவர் ஓட்டுவார். ஒரு பகல் எனக்கு, ஒரு பகல் அப்படி வரும். நான் சொல்கிறேன், காலையில் தூக்கத்திலிருந்து நான் எந்திரிச்ச உடனே முதல்ல வாயை நல்லா கழுவி துப்புரவா பண்ணிவிட்டு ஒரு கப்பு வெல்லம் தண்ணி குடிச்சிருவேன். தண்ணி குடிச்சிட்டு ஒரு 1/2 hour எதையுமே நான் சாப்பிட மாட்டேன். காலையில் மோஷன் நார்மலாக போயிடும். அது நார்மல் எனக்கு எப்போவுமே. ஏன்னா அந்த உணவு கட்டுப்பாடு இருந்ததுனால ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் முக்கிக்கிட்டு கிடக்கணும். இல்லை, சிரிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, சொல்கிறேன். கண்டவளாயெல்லாம் தின்னு இருக்கோம், 2 மணிக்கெல்லாம் சாப்பிட்ருக்கோம். அப்போது ஒரு லெவலுக்கு அந்த உடம்பை நாங்கள் கொண்டு வந்தோம். 1/2 மணி நேரம் கழித்து அந்த பால் இல்லாமல் ஒல்லி டிக்காசன்னு சொல்லுவாங்க, பிளெயின் டீன்னு சொல்லுவாங்கல்ல, நாட்டு சக்கரை ஒரு நாள் போடுவேன், ஒரு நாள் நாட்டு சக்கரை போட மாட்டேன். அந்த எவ்வளோ கப்பு நான் இந்த சாயா குடிக்கிறேனோ, ஒரு சின்ன ஒரு கப்பு அவ்வளோ தான் இருக்கும். அந்த கப்புலேயே நான் தண்ணியை ஊற்றி சாயா அந்த பிளேன் டீயை குடித்து முடித்தோடனே தண்ணியை குடிச்சிடுவேன். காலையில் முடிஞ்சுதா, இப்போ ரன்னிங்கில் போயிட்டுருப்பேன். பாலைவனத்தில் காலைல 6 மணிக்கு 6:30க்கு எழுப்புவார். அங்கே ஹோட்டல் இருக்காது சில இடங்களில். அப்போது இந்த சாயா குடித்து என் டியூட்டி அப்படி போயிட்டே இருக்கும்போது கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் பார்ப்பேன். அதுக்கப்புறம் மணி 7:30 8 ஆயிரும். ஒரு 3 கமலா ஆரஞ்சு, ஒரு வாழைப்பழம். இறைவன் அருளால் கொலஸ்ட்ராலோ, சுகரோ, பிபியோ, ப்ரெஷரோ, பாடி ரொம்ப ஒரு தள்ளாடுதோ, 2வது என்ன சொல்லுவாங்களோ அதெல்லாம் எதுவுமே இறைவன் புண்ணியத்தில் இல்லை எனக்கு. 1. அப்போ அந்த பசியாரம் முடித்த உடனே கமலா ஆரஞ்சும் பழத்தையும் சாப்பிட்டுட்டு நேராக வண்டி போயிட்டே இருக்கோம். மத்தியானம் லஞ்சுக்கு கரெக்டாக கேரளா ஹோட்டல் அமையும் எனக்கு. கரெக்டாக அமையும். ரியாதாக இருந்தாலும் தமாம் ஹைவேனாலும் அமைஞ்சிரும். டியூட்டி மாறணும் மறுபடியும். அப்போ அங்கே நான் உள்ளே போனோடனே மட்டை அரின்னு சொல்லக்கூடிய உமியோடு சேர்ந்த ரைஸ் இருக்குது, அதை தான் சாப்பிடுவேன். அது அவர் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா இன்னும் இவ்வளோ தான், இன்னும் இருக்குல்ல, இன்னும் பாருங்கள், இவ்வளோ தான் ஒயிட் ரைஸ் சாப்பிடுவேன். கூட்டு நிறைய வச்சுருப்பேன், ரசம் நிறைய 2 கப்பு வாங்கியே அடிப்பேன் கடைசியில். மீன் கண்டிப்பாக இருக்கணும். நாங்கள் ரூமாக இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும், வெளியில் எங்கேயுமே நான் மட்டன்லாம் சாப்பிட மாட்டேன். ரூமில் நம்ம மூர்த்தி போட்டார்னா கரெக்டாக 1.5 மாதத்துலேருந்து 2 மாதத்து, அந்த 15 நாள் 1.5 மாதத்துலேருந்து 2 மாதத்துக்குள்ளே ஒரு டைம் தான் எங்களுக்கு மட்டன். வாரத்தில் 5 நாள் மீன், மற்றபடி சாம்பார், வெஜிடபிள் இப்படி. 2வது, என்னுடைய வண்டியில் கடலப்பண்டம் சொல்லுவாங்க, பசி எடுக்கும் இல்லையா, நைட்லாம் சாப்பிட மாட்டேன். பகலில் அந்த டைமை கணக்கு பண்ணிக்கிடுவேன், நம்ம என்ன சாப்பிட்ருக்கோம் இதுக்கு ஈக்குவல் ஆகுமா நான். புரோட்டா, தோசை, மசால் தோசை, பூரி, இதெல்லாம் பார்த்து பல வருஷம் ஆகிப்போச்சு எனக்கு. கிட்டையும் போக மாட்டேன். கேக்கு, பிஸ்கட்டு எதுவுமே பண்ணலை. இப்போ நான் வாரேன், உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்ருக்கீங்க. நீங்கள் தெரியாமல் சந்தோஷத்தில் இந்த ரோட்லேயே எங்கேயா காணும் போது ஒரு கேக் எடுப்பீங்கல்ல, அப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த டாப்பில் ஒரு கலர் வச்சுருப்பான் தெரியுமா, கருப்பு சோப்பெல்லாம் போட்டு வச்சுருப்பான்.
இதெல்லாம் எடுத்துகிட்டு சென்டர்லேருந்து ஒரு சின்ன இவ்வளோ ஒரு பீஸு உங்களுக்கான சாப்பிடும். அது ஒன்றும் தப்பு கிடையாது. புரியுதா? என்றைக்குமா சாப்பிட்றோம் இல்லையே. வீட்லேயும் நாட்டு சக்கரை தான், இங்கேயும் நாட்டு சக்கரை தான், வீட்லேயும் காலையில் வந்து பிளெயின் டீ தான். புரியுதா? அது இல்லாமல் வாரத்தில் 2 நாள் வந்து நான் அந்த இப்போ தான் வந்தார், ஏற்கனவே ஒரு மூலிகை இலை வச்சுருந்தேன், முடிஞ்சிருச்சு. கீழா நல்லி இலை கொண்டு வந்திருக்காரு. அதை நான் வாரத்தில் 2 நாள் இந்த காலையில் எந்திரிச்சோடனே சாயா குடிப்பேன்னு சொன்னேன் இல்லையா, சாதா சாயா, அதுக்கு பதிலாக இந்த கீழா நல்லி ஒரு 15 கிராம் அந்த சுடு தண்ணி போட்டு நல்லா அந்த கப்பில் கொதிக்க வச்சு அதை குடிச்சிட்டு 1 மணி நேரம் கழித்து இந்த பழத்தை சாப்பிடுவேன். வாரத்தில் 2 நாள் இருக்கும். இப்போ 10-15 பாக்கெட் இருக்குது. ஒரு 3 மாதம் ஓடிடும். இன்ஷால்லா 2-3 மாதத்தில் நான் ஊருக்கு வர்ற மாதிரி இருக்குது. எல்லோரும் பிரார்த்தனை பண்ணுங்கள். என்னுடைய சாப்பாடு விதம் நைட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பருப்பு இருந்தே ஆகணும். பருப்பில் கொண்டக்கல்லையோ பருப்போ சிறுபயிரோ பாகிஸ்தானி ஹோட்டல் உள்ளே பூந்துடுவேன், அவ்வளோதான். புரியுதா? நாங்கள் போகக்கூடிய ஹோட்டல் செலக்ட் பண்ணியே வச்சுருப்போம். அந்தந்த டைமு இன்ஷால்லா அந்த கரெக்டாக அந்த வண்டி அதுபடி நாங்கள் ஓட்டி பக்குவமாக போய் அவர்கிட்ட டால் சனாமோ டாலுமோ இல்லை டால் முங்குமோ எல்லாம் சிறுபருப்பு பெரிய பருப்பு கடலைப்பருப்போடு சேர்ந்த கொண்டக்கடலை, இதுதான் எனக்கு சாப்பாடு. புரியுதா? ஒரு நாள் மத்தியானம் பாலக்குன்னா கீரை, அது எந்த கீரையாக போட்டு வச்சுருப்பார், உருளைக்கிழங்கு போட்டிருப்பான், தூக்கி வீசி போடுவேன், அதெல்லாம் தொடவே மாட்டேன். புரியுதா? ஒரு நாளைக்கு வெண்டைக்காய், பெண்டிம்பாங்க வெண்டைக்காய், ஒரு நாளைக்கு பாவக்காய், இந்த மாதிரி தான். புரியுதா? எங்கேயுமே ஒன்றுமே கிடைக்கல, என்னடா செய்யணுன்னு பார்ப்பேன், 2 வாழைப்பழத்தை தள்ளிட்டு படுத்துருவேன் நைட்டு, அவ்வளோதான், முடிஞ்சுது. பசி எடுக்கல, சாப்பிடவே மாட்டேன். என் பார்ட்னருக்கு தெரியும், சத்தம் போடுவான், என்ன நீ நாசம் பண்ணல மத்தியானம் பண்ணுறேன், என்னன்னு தெரியாது, பசி இல்லை. அது சில டைமில் ஒரு டைம் வருவான், இந்த மாதிரி பசியே இருக்காது, மன சந்தோஷத்துலேயே போவேன், பசி இருக்காது. பசி கடுமையாக தூண்டும் போது இங்கே இருக்குது தெரியுமா, கமலா ஆரஞ்சு போட்டுருவேன். இது இல்லாமல் வேர்க்கடலையே வறுத்து வச்சுருக்கேன். புரியுதா? வண்டியில் ஓமம் இருக்குது, வெந்தயம் இருக்குது, எல்லாமே இருக்குது, வச்சுருக்கேன். வேர்க்கடலையே வறுத்து வச்சுருக்கேன், பாதாம் இருக்குது, பிஸ்தா இருக்குது, முந்திரி இருக்குது, எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு நாள் காலையில் இது, ஒரு நாள் காலையில் ஆரஞ்சு, ஒரு நாள் காலையில் வாழைப்பழம், ஒரு நாள் காலைஞ்சு, அப்படியே மாறி 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 இப்படி தான் லைஃப் போகுது. பால் டீ குடிக்கிறது 2 நாள் இல்லை 3 நாளைக்கு ஒன்று. குடித்த உடனே என்ன செய்வேன், குடிக்க முன்னாடியே தண்ணி குடிப்பேன். 1 கப்பு தண்ணி, பாக்கி அந்த 1 கப்பு சாயா கொடுப்பாங்க, பால் சாயா குடிச்சிட்டு அதே கப்பில் 1.5 கப்பு தண்ணியும் குடிப்பேன். அந்த பாலும் டீயும் சேர்ந்தது உள்ளே போய் ஏதாவது பண்ணக்கூடாது சொல்கிறாங்கல்ல டாக்டரு, நாட்டு சக்கரை எல்லாம் உள்ளே போயிருக்கு இல்லையா, இந்த 1.5 கப்பு தண்ணி அதை உள்ளே கொடுக்கும்போது சக்கரை தனியாக பால் தனியாக அது தனியாக எல்லாம் உள்ளே மிக்சிங் ஆகி எல்லாம் சரியாயிடும். புரியுதா? இது எனக்கு ஒரு டாக்டர் கொடுத்த ஐடியா தான். அப்புறம் மத்தியான சாப்பாடுக்கு டைம் கிடைக்கும்போது இந்த இடத்துல நான் ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ரீச் ஆகிறேன்னா கரெக்டாக அந்த 1/2 மணி நேரம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1 கப்பு தண்ணி குடிப்பேன். புரியுதா? சாப்பிடும்போது கண்டிப்பாக தண்ணியே குடிக்க மாட்டேன், தண்ணி தாகமே வராது எனக்கு. சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன், நல்லா அரைச்சி மென்று கூலாக்கி தான் சாப்பிடுவேன். சாப்பிட்டுட்டு அப்படியே மெதுவாக வண்டிக்கு வருவேன், வந்துட்டு இன்னும் இவ்வளோன்னு ஒரு முடக்கு இங்கேருந்து இறங்கணும்னு சொல்லி குடிப்பேன். தூக்கிட்டு அண்ணாந்து 1 லிட்டர்லாம் ஊற்ற மாட்டேன். கரெக்டாக 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் கழித்து ஒரு 1/4 லிட்டர் உள்ளே போயிடும். புரியுதா? அதே மாதிரி சாயங்காலம் மோசன் கரெக்டாக வந்துடும், அந்த டைமுக்கு இருக்கும். காலையில் ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை. இது என்னுடைய சாப்பாடு விதிமுறை. யார் எதை கொடுத்து எங்களுக்காக நீங்கள் சாப்பிடுனாலும் தயவு செய்து நான் ஊருக்கு வந்தாலும் மன்னிச்சிருங்க, நான் சாப்பிட மாட்டேன். என்ன சாப்பிட மாட்டேன், உங்கள் கூட வந்து சாப்பிடுவேன். எனக்கு பிடிக்காததை நான் சாப்பிட மாட்டேன், நான் சொல்லிடுவேன். இதுக்கு பதில் இதை வாங்கி கொடுங்க. ரோட்டில் நான் பைக்கில் போகிறேன்னா எனக்கு மோர் கூழ் கேப்பை இது கண்டிப்பாக இருந்தே ஆகணும். சீசன் வந்துருச்சுன்னா ஊரில் பனங்கிழங்கு நொங்கு எல்லாமே இருக்கணும், என் வீட்டில் இருக்கும். அதை நானே செய்வேன், என் ஒய்ஃபு செய்வாங்க, என் தங்கச்சி எல்லாம் போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அவங்களும் இன்றைக்கி அதான் சாப்பிட்றாங்க. இஞ்சி போட்டு பனங்கிழங்கு காய வச்சு இடித்து எல்லா வீடுகளையும் காயல்படுத்தலே பொதுவாகவே இந்த பனங்கிழங்குனா அதிகமாக உண்டு. புரியுதா? உங்கள் உடம்புகளை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். தயவு செய்து அநியாயமாக பண்ணி விடாதீர்கள். எங்கே பார்த்தாலும் கேன்சர் இருப்போம். எல்லாரும் சொல்லுவான், அவன் ஒன்றுமே திங்கலையா, அவனுக்கு எப்படி வந்தது, ஃபேட் லிவர் அவனுக்கு ஒன்றுமே இல்லை, எப்படி வந்தது, வரணுன்னா வந்தாகணும். சுனாமி நான் சொல்லிட்டா வருது, இல்லை நான் தெரியாமல் கேட்குறேன், பூகம்பம் நான் சொல்லிட்டா வருது. ஒரு அளவுக்கு தானே கண்டுபிடிக்கிறாங்க வானிலையில். நின்றுக்கிட்டே இருக்கேன், நான் அப்படியே உள்ளே போயிட்டேன்னா எவனுக்கு தெரியும், ஒன்றும் தெரியாது இல்லையா.
அவங்க என்னமோ சொல்லிட்டு போவாங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது. இறைவன் எதை நியமிச்சிருக்கானோ அது கண்டிப்பாக நடந்தே ஆகும். அதில் மாற்றவே முடியாது. நான் எவ்வளோதான் முயற்சி பண்ணி நான் மேலே ஏறி போனாலும் ஏற முடியாமல் கீழே விழுந்தா கீழே விழுணுன்னு எழுதி வச்சுருக்கான், விழுந்தாச்சு. அப்போ நீ சேஃப்டியால் போயிருக்கணும் மேலே, அது ஒன்று இருக்கு இல்லையா? அதையும் பார்க்க வேண்டியிருக்கு. அந்த அறிவும் கொடுத்துருக்கான். இந்த மாதிரி தான் லைஃபு. அநியாயமாக உடம்பை கெடுத்த கண்ட இடத்துல சாப்பிடாதீங்க, புரியுதா? சிக்கன் பொடி சோப்பு பொடியை போட்டு சிக்கன் கறிக்குள்ளே ஒரு கேன்சர் கட்டி இருக்குன்னு வைங்கன்னா அதையும் சதைன்னு சொல்லி வெட்டி போட்டு ஆக்கி கொடுத்துருவாப்புல. நீங்கள் ரோட்டோரமாக கடைகளில் திங்கிறீங்களா? உங்களுக்கு என்ன தெரியும்? ஹோட்டல்லே அநியாயம் நடந்துக்கிட்டு இருக்கு. சொல்லுங்கள், என்றைக்கா ஒரு நாள் போனீங்க ஹோட்டலில் சாப்பிட்டீங்க, ரைட். ஒரு 2 நாளைக்கு போயிட்டு வர்ற மாதிரி இருக்குது, குடும்பத்தோடு காரில் போகிறீங்களா, சாப்பாடெல்லாம் கட்டிட்டு போங்க. எங்கள் ஊர்லாம் அப்படி தான், பெண்களே ரெடி ஆகிடுவாங்க, போயிட்டு வர்ற வரைக்கும் இருக்கும். சூடுபடுத்தணுமா அங்கே போய் கேஸ் சிலிண்டர் வரைக்கும் வண்டியில் வச்சுருப்பாங்க, சின்னது. அதனால் தயவுசெய்து உடம்பை கெடுத்துடாதீங்க. என்னுடைய சாப்பாட்டு விதிமுறை தான். இதிலிருந்து ஒரு காலமும் நான் மாற மாட்டேன். அதே மாதிரி எள்ளு மிட்டாய், கடலை மிட்டாய் அதெல்லாம் நல்லா சாப்பிடுவேன், புரியுதா? ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்குன்னு ஒரு 4-5 பீஸ் கொடுப்பாங்க. அவர் கொண்டு வந்தார், முடிஞ்சு போச்சு. அது இப்போ நாங்கள் வாங்கிக்கிடுவேன். ஒரு ஆள் கொடுத்தா 4 பீஸு கிடைக்கும், அவ்வளோதான். மற்றபடி பேக்கரியில் உள்ள பிஸ்கட், பேக்கரியில் உள்ள கேக்கோ அது இது எதுவுமே நான் தொடவே மாட்டேன். என்ன ஐட்டம் புதுசாக போட்டாலும் சரி தொடவே மாட்டேன். மைதான் பாபுக்கு கிட்டேயும் போக மாட்டேன். திரும்பவும் சொல்கிறேன், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.